வணக்கம், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 கப் கடலைப்பருப்பு, 15 காஞ்ச மிளகாய், 1/2 கப் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு எள் கூட எடுத்துக்கலாம். என்னென்னா மிளகாய் பொடி கொஞ்சம் டார்க் கலரில் கிடைக்கும். 1 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு கல் உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல கடாயை சூடு பண்ணிவிட்டு உப்பை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். எதுக்கு உப்பு வறுக்கிறோன்னா அதில் தண்ணி பதம் இருந்ததுன்னா அது எடுத்துரும். ரொம்ப நாளைக்கு மிளகாய் பொடியும் நல்ல முறுமுறுன்னு நல்லா இருக்கும், அதுக்காக தான். அதே வாணலியில் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி படப்படன்னு வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே வாணலியில் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கமகமன் வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. வறுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பருப்பும் ஈவனாக கரெக்டாக ஒரே அளவில் கரெக்டாக வருகும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல எல்லா பருப்பும் கரெக்டாக ஈவனாக வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து தட்டில் ஆற வச்சிடலாம். அதே வாணலியில் எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வறுபடும். பாருங்கள், நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக பிளாக் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சலசலன்னு ஒரு சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். எடுத்து வச்சிருக்கிற பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் போடுங்க, அப்போ தான் நல்ல மிளகாப்பொடி வாசனை கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். அது கூட வறுத்து வச்சிருக்கிற மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பருப்பை நம்ம 3 ஸ்டேஜாக பிரித்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாவோட ஒரு செட் ஆஃப் பருப்பை போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மிளகாய் வத்தலோட முதல்ல ஒரு பாகத்தில் சேர்த்துருந்தேன். இந்த மிளகாத்தூள் பருப்பு கூட சேர்ந்து நல்லா நைஸாக பொடி ஆயிடுச்சு. இப்போ 2வது பாகத்தை சேர்த்துடலாம். ஏன் இதை நான் 3 பாகமாக பிரிக்க சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மிளகாவோட பருப்பு நைஸாக அரைச்சிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு அந்த மிக்ஸ் ஆகிடும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். அப்புறமா செகண்ட் டைம் சேர்க்கும் போது ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 3வதாக இருக்கிற லாஸ்ட் பாகத்தை சேர்க்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ எல்லா பருப்பும் மிளகாவும் போட்டு நல்லா அரைச்சாச்சு. 3வதாக ஆட் பண்ண பருப்பு நல்லா கொரகொரப்பாக இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இந்த பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடுங்க. ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருந்ததுன்னா நல்லா கையால் உதிர்த்து விட்டுக்கோங்க. நல்லா கையில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.